மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை இன்று காலை தொடங்கிவிட்டது. ரைட், நான் முதலே சொன்னேன்னா கூட்டணிலாம் வைக்காதீங்க, பாஜக கூட சேராதீங்க, அவங்க அவ்வளவு ஆபத்தானவர்கள், நீங்கள் கூட்டணி இல்லைன்னு சொன்னால் அடுத்த நாள் அமலாக்கத்துறை சோதனை வரும் அப்படின்னு ஏதோ இன்னைக்கு காலையில் அதிமுக கூட்டணி இல்லைன்னாங்க, இன்னைக்கு காலையில் ஆரம்பிச்சிட்டாங்க அமலாக்கத்துறை சோதனையை விஜயபாஸ்கர் வீட்டில். ஆனால் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, எடப்பாடி பழனிசாமி கடுமையாக கோவம் வந்துருக்குது. ஆமாம், அதாவது அவருடைய ஒரு சகா, அவருடைய தோழர், அவருடைய கட்சியைச் சேர்ந்த ஒரு முன்னணி நிர்வாகி, மூத்த நிர்வாகி விஜயபாஸ்கர் வீட்டில் கூட்டணி வைக்கவில்லை, அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக, அஃப்கோர்ஸ் அதில் நிறைய நியாயம் இருக்குது, அமலாக்கத்துறை சோதனை நடத்துவதற்கான அத்தனை நியாயங்களும் அவ்வளவு தப்பாக அவர் பண்ணியிருப்பார், அது வேற. ஆனால் இப்போ கூட்டணி இல்லைங்கிறதுக்காக இவ்வளோ நாள் விட்டுட்டு இப்போ பண்ணுறீங்களே, அதுக்காக சொல்கிறேன். இப்போ இப்படி சோதனை நடத்துகிறது பாஜக, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிகிட்ட பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு கேள்வி கேட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு வந்தது பாருங்க கோபம், நானே அரண்ட எடப்பாடி பழனிசாமி அது என்னடா இப்படி பேசுகிறாரு, அதுவும் பாஜகவை பார்த்து அவர் கேட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வின்னு வீடியோக்குள்ளே பார்ப்போம், வீடியோக்குள் சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம், இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள், அது ரொம்ப முக்கியம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இந்த டாடாய்ஸ் கொசு திருச்சூருள் பார்த்துருப்பி அப்படின்னு பழசு சுத்தம், இந்த ஃப்ளாஷ்பேக் பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படத்துலாம் அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போனீங்கன்னா உங்களுக்கு சில காட்சிகள் ஞாபகம் வரும். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தல், ஆர்கே நகர் இடைத்தேர்தல், நமக்கு அப்பப்போ சில ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு மறந்துடும். ஜெயலலிதா அம்மையார் இறந்து விடுகிறார், ஆர்கே நகருக்கு இடைத்தேர்தல், ஓபிஎஸ் போய் தர்மயுத்தம் இருக்காரு. குயிக்காக நான் எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணிடுறேன், உங்களுக்கு தெரிஞ்சதாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த புள்ளிகளை திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். ஓபிஎஸ் தர்மயுத்தம் இருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அஇஅதிமுக எம்எல்ஏக்கள்லாம் கூவத்தூரில் இருக்கிறாங்க. திருமதி வி கே சசிகலா அவர்கள் கூவத்தூரில் வச்சு எடப்பாடி பழனிசாமியை இவர் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்கிறார். மாஃபாய் பாண்டியராஜன் உள்ளிட்ட ஓபிஎஸ் தரப்பில் இருந்தவர்கள் அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, அங்கே போகிறதுக்கு கூவத்தூருக்கு போகிறாங்க. அதில் அவங்களெல்லாம் பாதி வழியிலே தடுத்து நிறுத்துகிறார்கள் அன்றைய காவல்துறை. இப்படி ஒரே குழப்பம். ஒரு வழியாக சுப்ரீம் கோர்ட்டு வேகமாக வழக்கை திருப்பி அப்போ விசாரணைக்கு எடுத்து ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரை விசாரிக்கப்படாத அந்த வழக்கு மிக வேகமாக விசாரிக்கப்பட்டு திருமதி வி கே சசிகலா உள்ளிட்டவர்கள் குற்றவாளிகள் அப்படின்னு இவங்களெல்லாம் உடனடியாக ஜெயிலுக்கு போங்கன்னு ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டாங்க. ஜெயிலுக்கு அனுப்பிட்டு எடப்பாடி பழனிசாமியை அந்த வி கே சசிகலா அம்மையார் அவர்கள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் முதலமைச்சர் ஆயிட்டார். ரைட், இப்போ இடைத்தேர்தல் என்ன நடக்குது? ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் களமிறக்கப்படுகிறார். டிடிவி தினகரன் களமிறக்கப்பட்ட உடனேயே தேர்தலை என்ன செஞ்சாங்க, எலெக்ஷன் கமிஷன் ரத்து பண்ணிச்சு, நிப்பாட்டுச்சு. ஏன்னா டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக விஜயபாஸ்கர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் பல கோடி ரூபாயை ஒரு இடைத்தேர்தலுக்கு செலவழிப்பதற்கு தயாராக இருந்தார்கள். லட்சமாக மக்களுக்கு என்ன செய்கிறாங்க, பணத்தை வாரி இறைத்தார்கள்னு சொல்லி விஜயபாஸ்கர் வீட்டில் போய் ஒரு சோதனை நடத்துனாங்க. ஞாபகம் வச்சுக்கங்க இது வரைக்கும். ரைட்டா, இப்போ தேர்தலே நிப்பாட்டிட்டாங்க. எங்களால் இந்த பணத்தை தடுத்து நிறுத்த முடியல அப்படின்னு தேர்தலை நிப்பாட்டிட்டாங்க. இந்த தேர்தலை நிறுத்துவதற்கு முன்பாக ரெட்டலை சின்னத்தை முடக்கிட்டு ஓபிஎஸ்க்கு தனி சின்னம், எடப்பாடிக்கு தனி சின்னம்னு கொடுத்துட்டு அப்போ ஓபிஎஸ் பாஜக ஆதரவாளராக இருந்தார். இப்பவும் அப்படி தான் இருக்கிறாருன்னு வைங்களேன். இப்போ கிட்டத்தட்ட பாஜகவே சேர்ந்துட்ட மாதிரி இருக்கிறாரு. அப்போ அவருக்கு சப்போர்ட்டாக அப்போ பாஜக என்ன பண்ணுது, கூப்பிட்டு எடப்பாடிட்டெல்லாம் பேசி இது பண்ணி ஆளுநர், அன்றைக்கி இருந்த ஆளுநர் 2 பேரையும் கூப்பிட்டு 2 பேரும் ஒன்று சேரணும், சண்டை போடாமல் இருக்கணும், இல்லை 2 பேர் வீட்டுக்கும் ரைடு வரும்னா மிரட்டி டிடிவி தினகரனை வெளியில் அனுப்பிடுங்கன்ட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டு டிடிவி தினகரனை வெளியில் அனுப்பிட்டாங்க. அதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எடப்பாடியும் ஓபிஎஸும் ஒன்று சேர்ந்து டிடிவியை வெளியில் அனுப்புனாங்க. இன்றைக்கி ஓபிஎஸும் டிடிவியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, எடப்பாடியை வெளியில் அனுப்பாட்டி இப்போது இவங்க பாஜக பக்கம் போயிட்டாங்க. இது எவ்வளவு கொள்கை அரசியல், இதெல்லாம் கொள்கை, அதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். சரியா, பாஜகவினுடைய கொள்கை, அதிமுகவினுடைய கொள்கை, இதெல்லாம் கொள்கை அரசியல், கேடுகட்ட அரசியல் தான் இது. டேய், உங்களை வச்சுக்கிட்டு சரி ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இப்படி ஒரு கொள்கை அரசியலை செய்கிறார்கள் அல்லவா. இப்போ திருப்பி தேர்தல் நடத்துது.
தேர்தல் நடத்தும் போது அவருக்கு சின்னத்தை மாற்றி கொடுத்து அவர் தொப்பி சின்னத்தில் ஏற்கனவே நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி திருப்பி அவருக்கு குக்கரை கொடுத்து இவங்களுக்கு ரெட்டலையை கொடுத்து, சரியா, ரெட்டலை சின்னத்தில் நின்று இவர்கள் தோற்று டிடி தினகரன் எம்எல்ஏ ஆகிறார். இதெல்லாம் இவ்வளோ வரைக்கும் வச்சுக்கங்க இந்த கதையை. இப்போ ஆனாலும் அந்த ஆட்சியை என்ன செய்ய முடியல, அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா ஓபிஎஸை எடப்பாடியும் ஓபிஎஸும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒன்று சேர்ந்து ஆட்சி அப்படியே தக்க வைக்கப்பட்டு விட்டது. இப்போ ஆட்சியெல்லாம் முடிகிறது. திருப்பி சண்டை, பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து? எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இருவரும் சேர்ந்து ஒன்றுபட்ட அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை விட்டு வெளியில் வர்றாரு. அவருக்கு தெரியுது, என்ன தெரியுது, இப்படி தான் காஷ்மீரில் பாஜக கூட்டணியில் இருந்த கட்சி என்னாச்சுன்னு பார்த்தோம். பீகாரில் நிதிஷ்குமார், நல்லா பாருங்கள், நிதிஷ்குமார் பெரிய கட்சி, பாஜக குட்டியோண்டு கட்சி உள்ளே போகுது. உள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிச்சு இன்றைக்கி நிதிஷ்குமாரை விட அதிகமான இடத்துல பாஜக போட்டிடுது. நிதிஷ்குமார் போகும்போது அவங்களோட குறைவான இடத்த வாங்கிட்டு உட்காந்துட்டாரு. அந்த இடத்துக்கு பீகாரில் நகர்ந்துட்டாங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு கட்சியோடு கூட்டணி வைப்பார்கள். அந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து தின்று செரித்து அந்த கட்சியை அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி அந்த கட்சி இருந்த இடத்துல இவங்க வளர்ந்துருவாங்க. இதை புரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார், இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு கூட்டணி விட்டு மெதுவாக வெளியில் வர்றாரு. கூட்டணியை விட்டு வெளியில் வந்து கடைசி நிமிடம் வரை பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க, வேலைக்கு ஆகலை. கூட்டணி கிடையாது, நோ அப்படின்ட்டாங்க. சரி, ரெட்டலை ஏதாவது பண்ணலாமான்னு பார்த்தாங்க. ரெட்டலையை கோர்ட்டு அதெல்லாம் கிடையாது, ரெட்டலை அவருக்கு தான் நடிச்சு. ரெட்டலையும் முடக்க முடியாமல் போயிடுச்சா? எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கே நீங்கள் அல்வா கொடுத்துட்டீங்கல்ல, எங்கள் கூட இருந்து ரெட்டலையெல்லாம் வாங்கிக்கிட்டு கட்சியும் அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துக்கிட்டு 4 வருஷம் ஆட்சியும் சுமூகமாக நடத்திக்கிட்டு இப்போ எங்களுக்கே கூட்டணியில் இடம் இல்லைன்னு சொல்லிவிட்டீங்க. விட்றேன் பாரு, போடுறா ஃபோனை அமலாக்கத்துறைக்கு அப்படின்னு அமலாக்கத்துறைக்கு ஃபோனை போட்டு அந்த பழைய ஃபைலெல்லாம் தோண்டி எடுங்க, விடு வண்டியை. எங்கே? விஜயபாஸ்கர் வீட்டுக்கு. குட்கா வழக்கு, அது பல கோடி முறைகேடு ஊழல் வழக்கு. அது அந்த வழக்கில் அப்புறம் தேர்தலுக்கு நிறைய செலவு செஞ்ச வழக்கு, இப்படி ஏகப்பட்ட வழக்கு அவர் பேரில் இருக்குது. இந்த வழக்குல எல்லாம் இப்போ திருப்பி அமலாக்கத்துறை இன்னைக்கு காலையில் போய் அங்கே சோதனையை தொடங்கிட்டாங்க. நான் தமிழ் கேள்வியை தொடர்ந்து பார்த்து வருவர்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் லேசாக ஹிண்ட் கொடுத்துருப்பேன். அஇஅதிமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர், அவரை எப்படியாவது என்ன செய்கிறாங்க, ஒன்று நீங்கள் அல்லது கூட்டணிலேருந்து நீங்கள் அதிமுகலேருந்து வெளியில் நீங்களாவது வந்துருங்க, இந்த பக்கம் வந்துருங்கன்னு அவர்கிட்ட பேசி பார்த்தாங்க. அவரும் பிடி கொடுக்கல அப்படின்னு. அவர் யாருன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும். இப்போ அமலாக்கத்துறை சோதனைங்க. இப்போ நாட்டு மக்கள் ஒன்றை தெளிவாக புரிஞ்சுக்கணும். தயவு செய்து செவி கொடுத்து கேளுங்க நாட்டு மக்களை. நான் என்ன கேட்குறேன், இந்த அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறையெல்லாம் பாஜகவினுடைய கூலிப்படைகளைப் போல் ஏன் செயல்படுகின்றன என்ற கேள்வியை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேட்கிறார்கள். இது நியாயமான கேள்வியா இல்லையா? இந்த விஜயபாஸ்கர் வீட்டில் இவ்வளவு நாள் நீங்கள் ஏன் ரைடு போல? இந்த விஜயபாஸ்கர் வீட்டில் ஏற்கனவே நடத்திய ரைடு எப்போ? ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அப்போ நீங்கள் நடத்தின ரைடு, அந்த ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. நீங்கள் அந்த ஆவணங்களின் அடிப்படையில் ஏன் நடவடிக்கை எடுக்கலை? செந்தில் பாலாஜியை வருடக்கணக்கில் உள்ள வச்சுருக்கிறீங்க, மணிஷ் சிசோடியாவை பிடிச்சி உள்ள வச்சுருக்கீங்க. சார்ஜ் ஷீட், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தால் அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்துவிடும் என்று சொல்லி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய மறுக்கிறீர்கள். நாள் கடத்துறீங்க. அப்படியே குற்றப்பத்திரிகை தாக்கல் சொன்னால் துணை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறீங்க. திருப்பி நீதிமன்றம் இன்னைக்கு தலையில் ஓங்கி கொட்டி இருக்கு, சுப்ரீம் கோர்ட் அமலாக்கத்துறையை. அதையும் நான் சொல்கிறேன். இப்போ விஜயபாஸ்கர் வேலை இவ்வளவு ஆவணங்கள்லாம் கைப்பற்றப்பட்டதுன்னு அதன் கீழ் எந்த நடவடிக்கை எடுக்கல இவ்வளவு நாள். இப்போ உங்களோட கூட்டணி இல்லைன்னு உடனே அமலாக்கத்துறை. அப்போ பாஜக இந்தியாவில் எல்லா கட்சிகளையும் எப்படி மிரட்டுகிறது, பத்திரிகையாளர்களை எப்படி மிரட்டுகிறது? நானே சாட்சி, உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு. நியூஸ் 18 தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொழுது இல்லையா, எல்லாரும் வெளியில் வந்தோம். அப்போ பத்திரிகையாளர்களை மிரட்டுறீங்க, அதிகாரிகளை மிரட்டுகிறீர்கள், எதிர்கட்சிகளை மிரட்டுகிறீர்கள், கூட்டணி கட்சிகளை மிரட்டுகிறீர்கள். மிரட்டி வலிந்து கூட்டணி வச்சு, இதுக்கு பேர் என்னது? இஷ்டம் இல்லைன்னா கட்டிய மனைவியாக இருந்தால் கூட நினைச்சக்கூடாது. இஷ்டம் இல்லைன்னா டைவர்ஸ் கொடுத்துட்டு தூர ஒதுக்கணும்பாங்க. கட்டிய மனைவியாக இருந்தால் கூட நினைச்சக்கூடாது. ஆமாம், நீங்கள் எல்லாரோடையும் விருப்பத்திற்கு முரணாகவே உறவு வைக்கிறீர்களே, இது ஒரு விதமான அரசியல் பலாத்காரம் இல்லையா இது? அது பலவந்தப்படுத்தி பலாத்கார அரசியலில் ஒரு பலாத்காரமா இது? உங்கள் பலத்தை காட்டி ரொம்ப அருவருப்பாக இருக்கா இல்லையா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எடப்பாடி பழனிசாமி விஷயத்துக்கு நான் நீதிமன்றத்துக்கு போகிறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி பாருங்கள், உடனே நீங்கள் நினைக்கலாம், டேங்கப்பா
அப்போ அதிமுகவுக்கு எதிராக பாஜக களமிறங்கியிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர் தாங்க லீடர், அவர் தாங்க வந்து பாஜகவை எதிர்க்க வல்லவர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படிலாம் இல்லை, ஒரு சுக்கும் இல்லை. என்னன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க, இப்போ இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு தெரியுமா? பாஜக எங்களை பழி வாங்குகிறது, ஒரு வார்த்தை சொல்லலை. அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டுகிறது பாஜக, மோடியை பார்த்து எச்சரிக்கிறேன், பாரத பிரதமர் மோடி அவர்களே அப்படின்னு அவர் பேசுவார்ல, அந்த மாதிரி ஏதாவது பேசணும்ல, அப்படியும் பேசலை, எதுவுமே சொல்ல. அவர் சொல்றாரு, நாங்கள் பலவீனமானவர்கள் அல்ல, நாங்கள் சட்டப்படி எதிர்கொள்வோம். இந்த பிரஸ் மீட்ல இன்னைக்கு காலையில் கொடுத்த பிரஸ் மீட்ல அமலாக்கத்துறை சோதனையை வன்மையாக கண்டிக்கிறேன். இது பாரதிய ஜனதா கட்சி அரசினுடைய, மோடி அரசினுடைய பழிவாங்கும் போக்கு, பழிவாங்கும் நடவடிக்கைங்கிற வார்த்தையை கூட சொல்வதற்கு திராணியற்ற, தெம்பற்ற, தைரியம் இல்லாத ஒருவராக யார் போயிட்டா? எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். நீங்க என்ன பேசுவீங்க? இப்ப இந்த எடப்பாடி பழனிசாமி அடுத்த கேள்வி கேட்குறாங்க, ஐயா நீங்கள் திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு பாஜகவை விமர்சிப்பதில்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு, அது அப்படி இல்லைங்க, நம்ம கூட்டணியில் இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப பாராட்டுறது, கூட்டணியில் இல்லைன்னா திட்டுறது அப்படி இருக்கக்கூடாது. அரசியல் கட்சிகளுக்கு ஒரு ஐஎஸ்ஐ முத்திரை மாதிரி ஒன்று இருக்கணுமா? அவர் சொல்கிறார், ஐஎஸ்ஐ முத்திரை மாதிரி ஒன்று இருக்கணுமா, கூட்டணியில் இல்லைன்னா நம்ம வந்து திட்டக்கூடாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது, தப்பு. ஏன் திட்டி தான் பாருங்களேன், என்ன நடக்கும் தெரியுமா? விஜயபாஸ்கர் வீட்டு வாசலில் நிற்கிற அமலாக்கத்துறை அப்படியே வண்டியை திருப்பிட்டு நேராக உங்க வீட்டு வாசல் வந்து நிற்கும். எடப்பாடி பழனிசாமி வீட்டு வாசலில் சிபிஐ வந்து நிற்கும், வருமான வரித்துறை வந்து நிற்கும், அமலாக்கத்துறை வந்து நிற்கும். செந்தில் பாலாஜி, மணிஷ் சிசோடியா வரிசையில் எடப்பாடி பழனிசாமியும் விஜயபாஸ்கரும் வருட கணக்காக உள்ள இருக்க வேண்டிய நிலைமையை பாஜக உருவாக்கும். நான் இதை ஆதரிக்கலை, நான் திருப்பி சொல்கிறேன், இதை மகிழ்ச்சியாக வரவேற்கல, ஆதரிக்கலை. பாஜக இதைத்தான் செய்யும் என்று நீங்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்து பாஜகவை இங்கே அங்குலமங்கலமாக வளர்த்த போதே நாங்கள் எச்சரித்தோன்னு சொல்கிறேன். நீங்கள் அன்னைக்கு கேட்கல, அதிமுக ஒரு வரலாற்று பிழையை செய்கிறதுன்னோம். இந்த மண் திராவிட மண், இதில் வந்து திமுக அதிமுக அப்படிங்கிற இருவரும் கட்சிகளுக்கான அரசியலாகவே அதை வையுங்கன்னா நீங்கள் கேட்கல. பாஜகவுக்கு அஞ்சு நட்டிங்கி பயந்து உங்கள் சின்னத்தை வேண்டி, உங்கள் கட்சி உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக, உங்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளுக்காக நீங்கள் அவங்களுக்கு பால் ஊற்றி வளர்த்தீர்கள். நான் சொன்னேன், நீங்கள் எவ்வளவுதான் பால் ஊற்றி வளர்த்தாலும் பாம்பு கொத்தும் நம்மளை. அந்த மாதிரி பாஜகவுக்கு நீங்கள் எவ்வளவுதான் விசுவாசமாக இருந்தாலும், எவ்வளவுதான் அவர்களோடு கூட்டணி வைத்தாலும், உறவு கொண்டாடினாலும், அவர்கள் உங்களை ஒரு நாளும் நினைச்ச மாட்டாங்க, ஒரு நாள் பழி வாங்குவாங்க. என்ன தான் வாங்கிட்டாங்க. இப்போ நீதிமன்ற விஷயத்துக்கு வர, பாஜகவினுடைய இந்த மோடி அரசினுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையை நேற்று உச்சநீதிமன்றம் ஓங்கி தலையில் நங்குன்னு ஒரு குட்டு வச்சிருக்கு. அமலாக்கத்துறையை நோக்கி இன்றைக்கு மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? சட்டப்படி அமலாக்கத்துறை விசாரணையை நிறைவு செய்யும் வரை அந்த துறை ஒருவரை கைது செய்ய முடியாது. நீதிமன்ற விசாரணையின்றி ஒருவரை காவலில் வைப்பது அவரை தடுப்பு காவலில் வைப்பதற்கு சமம். அவ்வாறு அவரை காவலில் வைப்பதை இந்த நீதிமன்றம் நினைச்சாது, ஏற்றுக்கொள்ளாதுங்கிறாங்க. நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து வேறு வேறு துணை குற்றப்பத்திரிகைகளை வந்து தாக்கல் செய்து கொண்டே இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறாங்க. ஜாமீன் கிடைப்பதற்கான உரிமை யாருக்கு இருக்குது? குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. நீங்கள் வருட கணக்காக மணிஷ் சிசோடியா, செந்தில் பாலாஜி, உங்களுக்கு பிடிக்காதவங்க எல்லாரையும் உள்ளே வச்சுட்டு இருப்பீங்க, விசாரணையும் தொடங்க மாட்டீங்க. என்ன லாஜிக்கு? எந்த நாட்டில் எப்படி நடக்குது? அப்போ இதையெல்லாம் இன்றைக்கு நீதிமன்றமும் கண்டிக்கிறது அமலாக்கத்துறையை. ரைட். இன்றைக்கு வந்து இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது வந்த பிரேக்கிங் நியூஸ், தேர்தல் ஆணையர்கள் 2 பேர் இப்போ தேர்ந்தெடுத்தாங்க பாருங்க. ராஜீவ்குமார் தலைமை தேர்தல் ஆணையர், இன்னும் 2 தேர்தல் ஆணையர்களை இப்பொழுது தேர்ந்தெடுத்தார்கள். அது குறித்தும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய என்ன சொல்வது, அதில் எவ்வளவு தூரம் அது முறையாக நடந்திருக்க வேண்டும் என்பதில் உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு பெரிய திருப்தி இல்லை. இந்த தேர்வு தேர்வு செய்யப்பட்ட முறையில் உச்சநீதிமன்றத்திற்கு திருப்தி இல்லை. உச்சநீதிமன்றம் பல கேள்விகளை எழுப்பியிருக்குது. எதிர்க்கட்சியைச் சேர்ந்த ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, அவர் அந்த குழுவில் இருக்கிறாரு. அவருக்கு நீங்கள் எப்போ கொடுத்தீங்க? 200 பேர் கொண்ட பட்டியலை முந்தின நாள் நைட்டு கொடுத்தீங்கன்னா அவர் எப்படி சோதிப்பார்? எலெக்ஷன் கமிஷனர்களை தேர்ந்தெடுத்த விதம் குறித்து இன்றைக்கு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் அடுக்கடுக்காக இப்பொழுது இந்த மோடி அரசை நோக்கி கேள்வி எழுப்ப தொடங்கி இருக்கிறது. இது மோடி சாம்ராஜ்யத்தினுடைய என்ன சொல்றது, சரிவு காலம். 10 ஆண்டு காலத்தில் இன்னைக்கு சொல்றாரு மோடி,
அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியா வளர்ச்சி பெறும். ரொம்ப நன்றி சார். கடந்த 10 வருஷமா இந்தியா வளர்ச்சி அடையவில்லை என்பதை ஒத்துக்கொண்டதற்கு நன்றி. அப்படிதான் சொல்லணும். வேற என்ன சொல்றது? இல்லை, இவ்வளவு மோசமாக ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது பாஜக. இந்தியாவில் நாம் பாஜகவை ஆதரிக்க வேண்டும். இன்னைக்கு ஆதரித்து கொண்டிருக்கக்கூடிய இப்போ பாஜக இந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் சில கட்சிகள் தமிழ்நாட்டில் பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அல்லவா? அவர்களும் ஏன் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கூட்டணி வைக்கவில்லை என்றால் விஜயபாஸ்கர் வீட்டுக்கு போன வண்டி அவங்க வீட்டு வாசலில் நிற்கும் அமலாக்கத்துறை. அதான் ரீசன். அதனால் அது அவர்களுக்கும் தெரியும். ஆனால் நான் அவர்களுக்கும் சொல்லுகிறேன், குறிப்பாக வட மாவட்டங்களில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சிதம்பரம் இந்த மாதிரியான பகுதிகளில் பாஜகவிற்கு துளியும் செல்வாக்கில்லை. அங்கே உங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது. நீங்கள் அவர்களை சேர்த்து கொண்டதன் மூலம் அவர்கள் எப்படி அதிமுக கரைச்சி தாங்கள் வளர நினைத்தார்களோ அதே மாதிரி உங்களை கரைத்து உங்களுடைய செல்வாக்கை குறைத்து நீங்கள் இருக்கும் இடங்களில் உங்கள் வாக்குகளை தங்களுக்கான வாக்குகளாக மாற்ற முயற்சிப்பார்கள். அடுத்த குறி உங்களுக்கு தான் நான் எழுதி தர்றேன். நான் அதிமுகவுக்கு சொன்ன அப்படியே நடந்திருக்குது. இப்போ உங்களுக்கு சொல்கிறது அது அப்படியே நடக்கும். நான் நடக்கணும்னு சாபம் கொடுக்கல, நடந்து விடக்கூடாது என்று அஞ்சுகிறேன். ஏன்னா நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்கும் பாஜகவுடைய கொள்கைக்கும் பல இடங்களில் முரண் இருக்குது, இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல இடங்களில். எனவே ஏதோ ஒரு இடத்துல அச்சப்பட்டோ அல்லது ஏதேனும் பதவி உள்ளிட்டவற்றிற்கு ஆசைப்பட்டோ பாஜக அணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் விஜயபாஸ்கர் வீட்டு வாசலில் நிற்கும் அமலாக்கத்துறை சொல்லும் செய்தி ஒன்றுதான்: நீங்கள் என்னதான் பாஜகவிற்கு பாலூட்டி வளர்த்தாலும் பாஜக உங்களை ஒரு நாளும் கொத்தாமல் விடப்போவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.